டு அபீஸ் கிளாஸ் ரூம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான என்டிஎஸ்சி தேர்வில் மேட் மனத்திறன் தேர்வில் 20 கொஸ்டின்ஸ் பார்த்துருந்தோம். அடுத்தது 21வது கொஸ்டின்லேருந்து இன்னைக்கு பார்க்க போகிறோம். 21வது கொஸ்டின், படத்தில் உள்ள பகடையில் 3க்கு எதிரே உள்ள எண். த நம்பர் ஆப்போசிட் டு 3 இன் த கிவன் டைஸ். இப்போது இந்த 4 பகடையும் பார்த்தீங்கன்னா ஏதாவது நம்பர் காமனாக இருக்கா அப்படின்னு பார்த்தா 4 அப்படிங்கிறதுல 3 இதில் இருக்குது. சரியா? அப்போ 4 அப்படின்னு எழுதிக்க ஒரு ஏரோ மார்க் போட்டுட்டு இந்த 3ல் என்னென்ன நம்பர்ஸ் எல்லாம் இருக்குது. 1 இருக்குது எழுதிடுற, 2 இருக்குது, அப்புறம் 5 6 இருக்குது, 5 6 இருக்குது. அப்போ இதில் இல்லாத நம்பர் என்ன? 5 நம்பர்ஸ் வந்துடுச்சா? ஒரு டையில் எவ்வளோ நம்பர் இருக்கும்? 6 நம்பர் இருக்கும். பகடையில் 6 நம்பர்ஸ் இருக்கும். 5 நம்பர் வந்திருக்கு. இல்லாத நம்பர் எது? 3. அப்போது 4இன் எதிர்பக்கம் அப்படின்னாலும் 3, 3இன் எதிர்பக்கம்னாலும் 4. நமக்கு என்ன கொஸ்டினில் கேட்டிருக்கு? 3இன் எதிர்பக்கம் அப்படின்னு கேட்டிருக்கு. 3னுடைய ஆப்போசிட் சைட் கேட்டிருக்கு. அப்போது 4 1வது ஆப்ஷன். அடுத்தது, P என்பது ப்ளஸ் எனவும், Q என்பது மைனஸ் எனவும், R என்பது மல்டிப்ளிகேஷன், S என்பது டிவிஷன் எனவும் இருந்தால் அப்படின்ட்டு இதை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்போ என்னென்னா இதை எழுதிட்டு கொடுத்துருக்கிறத அப்படியே எழுதிட்டு அதுக்கு என்னென்ன சிம்பிள், பிங்கிறதுக்கு ப்ளஸ்ஸு, கியூங்கிறதுக்கு மைனஸ் அப்படின்னு மாற்றி எழுதிடுறேன். எழுதிட்டு பிட்மாஸை யூஸ் பண்ணுறேன். பிட்மாஸில் என்ன ஃபஸ்ட்டு பண்ணணும்? டிவிஷன். அப்போ அந்த டிவிஷனில் 8 டிவைடட் பை 1 8 தான். அதுக்கப்புறம் மல்டிப்ளிகேஷன், 2ஐயும் மல்டிப்ளை பண்ணுறேன். 6 8 48 இன்ட்டு 3 அப்படிங்கும்போது 144. அதுக்கப்புறம் என்னது? அடிஷன். இது 2ஐயும் ஆட் பண்ணி எழுதுகிறேன். இந்த 2ஐயும் ஒரு ப்ளஸ் மைனஸ் அப்படிங்கும்போது அதுக்கப்புறம் மைனஸ் தான் பண்ணிக்கிறேன். 7 மைனஸ் 5 ப்ளஸ் 2, அப்போது மைனஸ் 144 ப்ளஸ் 8 அப்படிங்கும்போது மைனஸ் 136. 2வது ஆப்ஷன். ஓகே. அடுத்தது, கொடுக்கப்பட்டுள்ள தொடரில் வேறுபட்டதை அடையாளம் காண்க. Find the odd man out in the series. இப்போது என்ன பண்ணியிருக்காங்க? 64 ப்ளஸ் 7 71 ப்ளஸ் 9 80 ப்ளஸ் 11 91 ப்ளஸ் 13 104 ப்ளஸ் 15 119. அப்போது அடுத்தது எதை கூட்டுவேன்? 17 தான் கூட்டுவேன். 17 கூட்டும்போது 136 வரணும். உனக்கு 135 வந்திருக்கு. அப்போ ஆப்ஷன் 4 அப்படிங்கிறது ஆன்சர். அடுத்தது, கொடுக்கப்பட்டுள்ள தொடரில் வேறுபட்டதை அடையாளம் காண்க. இதுலேயும் find the odd figure in the given sequence. இது வித்தியாசமாக இருக்குது அப்படின்னா பார்த்ததையுமே தெரியும் இதுதான் அப்படின்னு. ஏன்னா இந்த அடிக்கோடுகள் இருக்கு இல்லையா, அந்த அடிப்பகுதி வந்து அந்த உள்நோக்கி வந்திருக்கு, இது வெளிநோக்கி இருக்குது. அப்போது ஆப்ஷன் 4. அடுத்தது, கீழே கொடுக்கப்பட்டுள்ள தொடரினை பூர்த்தி செய்க. கம்ப்ளீட் தி சீரீஸ். இப்போது 0.5 இருக்கா? அடுத்தது 0.55 இருக்குது. அப்போது எதை கூட்டியிருக்கோம்? 0.05 கூட்டியிருக்கோம். இப்போ இங்கே 0.55, இங்கே 0.65 எதை கூட்டியிருக்கோம்? 0.10 கூட்டியிருக்கோம். அடுத்தது 0.65, இங்கே 0.8 இருக்குது. அப்போ அதை எதை கூட்டியிருக்கோம்? 0.15 கூட்டியிருக்கோம். அப்போ அடுத்ததை எதை கூட்டணும்? 0.02 0.2 கூட்டணும் இல்லையா? 0.2 கூட்டணும். அப்போ இதை 0.2 கூட்டும்போது 0.8ஓட 0.2 கூட்டும்போது என்னது? 1.0. ஆப்ஷன் 4. ஓகே. அடுத்தது 26வது கொஸ்டின். A man starts from his house and goes 5 kilometers towards north and turns right and goes 5 kilometers. Again he goes 5 kilometers to his left and turns left and goes 15 kilometers further. Now in which direction is he from his house? இப்போது அதுக்கு ஃபஸ்ட்டு படம் போட்டுக்கணும். தமிழையும் பார்த்துருவோம். ஒருவன் தன் வீட்டிலிருந்து வடக்கு நோக்கி 5 கிலோமீட்டர் தூரம் சென்று வலது புறம் திரும்பி அப்படிங்கும்போது ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவேன்? 5 கிலோமீட்டர் போகிறாரு, வலது புறம் ரைட் சைடு 5 கிலோமீட்டர் திரும்பி செல்கிறார். மீண்டும் இடதுபுறம் 5 கிலோமீட்டர். மீண்டும் எங்கே? இடது புறத்தில் வந்து திரும்பி 5 கிலோமீட்டர் போகிறார். மறுபடியும் இடதுபுறம் 15 கிலோமீட்டர் தூரம் சென்றார். மறுபடியும் இங்கே போயிட்டு இடதுபுறம் திரும்புகிறாரு, 15 கிலோமீட்டர் போகிறார்.
அப்படி இருந்தால் தற்போது அவர் தன் வீட்டிலிருந்து எந்த திசையில் இருப்பார், எந்த டைரெக்ஷனில் இருப்பார். இப்போது இப்படி படம் போட்டுக்கிறேன். ஃபஸ்ட்டு 5 கிலோமீட்டர்ஸ், அப்புறம் வலதுபுறம் திரும்பி 5 கிலோமீட்டர்ஸு, அதுக்கப்புறம் இடதுபுறம் 5 கிலோமீட்டர்ஸு, மறுபடியும் இடதுபுறம் 15 கிலோமீட்டர்ஸ் போனால் எங்கே வரும்? இது ஸ்டார்டிங் பாயிண்ட்டு, இங்கே எண்ட் பாயிண்ட்டு. இப்போ இது குறிச்சிட்டு இங்கேருந்து என்ன டைரெக்ஷனில் இருக்கும், அதை டைரெக்ஷன் கொடுத்துருக்கோமா? அப்போது இந்த டைரெக்ஷனில் இருக்குமா? அப்போ வடமேற்கு, நார்த்து வெஸ்ட், செகண்ட் ஆப்ஷன். ஓகே, வடமேற்கு. அடுத்தது 27வது கொஸ்டின். A ஸ்டார் E is equal to C, H ஸ்டார் L is equal to J, P ஸ்டார் T is equal to R எனில் J ஸ்டார் L ஸ்டார் P is equal to என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இப்போது என்னது, இது 1வது எழுத்து, இது 5வது எழுத்து அப்படின்னா C வந்து 3வது எழுத்து. அப்போ தான் மிடிலாக இருக்கிறத எடுக்கிறோம். அதே மாதிரி P ஸ்டார் T அப்படின்னா இது 16வது எழுத்து, T வந்து 20வது எழுத்து, R வந்து 18வது எழுத்து, அதுவும் மிடிலாக இருக்கிறத எடுக்கிறோம், நடுவு எழுத்து எடுக்கிறோம். சரியா? H வந்து L 8வது எழுத்து, L வந்து 12வது எழுத்து. இது ஸ்டார் பண்ணும்போது என்ன கிடைக்குதுன்னா இதனுடைய மிடில் 10வது எழுத்து J கிடைக்குது. அப்படிங்கும்போது இதனுடைய வேல்யூ என்ன அப்படிங்கிறது J ஸ்டார் L ஸ்டார் P. Lக்கு என்ன 12வது எழுத்து, P வந்து 16வது எழுத்து. இப்போ இது ரெண்டையும் ஸ்டார் பண்ணால் என்ன கிடைக்கும்னா 14 கிடைக்கும். இப்போ J வந்து 10வது எழுத்து, இது ரெண்டையும் ஸ்டார் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? இது ரெண்டு மிடில் வந்து 12, 12வது எழுத்து என்ன? L, 3வது ஆப்ஷன். ஓகே, அடுத்தது 28வது கொஸ்டின். கீழே கொடுக்கப்பட்டுள்ள விடைகளிலிருந்து கேள்விக்குறியிட்ட இடத்திற்கு பொருத்தமான எழுத்து எண் ஜோடியை தேர்வு செய்க. இவ்வரிசையை தொடர்க. Choose from the given options the correct letter number pair to replace the question mark and to continue the series. இது E வந்து எத்தனாவது எழுத்து? 5வது எழுத்து இல்லையா? H 8வது எழுத்து, K 11வது எழுத்து. அப்போ B அப்படிங்கிறது என்ன, எத்தனாவது எழுத்து? 2. அப்போ ஆப்ஷன் 3, அதுதான் பதில். அடுத்தது 29வது கொஸ்டின். பவுண்ட் என்ற சொல்லை MLRAKA என்ற குறியீடுகளால் குறித்தால் இங்கிலீஷ் என்ற சொல் எவ்வாறு குறிக்கப்படும்? அப்போது இங்கே பார்த்தா எப்படி போட்டுன்னா ஈஸியாக இருக்கும். இங்கிலீஷ் அப்படிங்கிறது இப்படி எழுதிக்க. பவுண்ட் அப்படிங்கிறது எது, M அப்படிங்கிற அது அப்படின்னா எதை ஸ்கிப் பண்ணிட்டு வந்திருக்கு? ரிவர்ஸில் MNO ரிவர்ஸில் ஸ்கிப் பண்ணி 2 எழுத்தை ரிவர்ஸில் ஸ்கிப் பண்ணிவிட்டு M வந்திருக்கு. சரியா? அதே மாதிரி தான் இங்கே O ரிவர்ஸில் ஸ்கிப் பண்ணிவிட்டு MN ரிவர்ஸில். அப்போது இங்கிலீஷ் அப்படிங்கிறது இப்படி எழுதிட்டு இங்கே என்னது, ரிவர்ஸில் D, இதுக்கு முன்னால் இருக்கிற எழுத்து என்னது? D, அதுக்கு முன்னால் இருக்கிற எழுத்து C, அதுக்கும் முன்னால் இருக்கிற B. அதே மாதிரி தான் எல்லாமே 2 எழுத்து ஸ்கிப் பண்ணுவேன். N அப்படிங்கிறது ML, அடுத்தது K வரும். G வந்து FED, Lக்கு KJI, Iக்கு HGF, Sக்கு RQP, Hக்கு GFE. அப்போது இந்த ஆப்ஷன் எதில் இருக்குது? 3வது ஆப்ஷன். 29வது கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து 3. அடுத்தது 30வது கொஸ்டின். இப்போ ஷைன் அப்படிங்கிற ஒரு வேர்டு கொடுத்துட்டு அதுக்கு அடுத்தது எப்படி ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்குன்னா VEMJJ, அடுத்தது XBQFO அப்படின்னு ஆயிருக்கு. அடுத்தது என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ எஸ் இருக்கா? எஸ் எப்படி மாறி இருக்குது? வீன்னு மாறி இருக்குது. எந்த 2 லெட்டராக ஸ்கிப் பண்ணியிருக்குமா? TUவை ஸ்கிப் பண்ணியிருக்கோம். அடுத்தது ஹெச், ரிவர்ஸில் 2 லெட்டரை ஸ்கிப் பண்ணியிருக்கோம். G, இதுக்கு முன்னால் எடுத்து G, அதுக்கு முன்னால் எடுத்து E, F, அதுக்கு முன்னால் எடுத்து E ரிவர்ஸில். அடுத்தது I வந்து 3 எழுத்தை ஸ்கிப் பண்ணோம், JKL அப்படின்னு M ஆயிடுது. அடுத்தது N வந்து மறுபடியும் ரிவர்ஸில் MLKJ. அடுத்தது E வந்து 4 எழுத்தை ஸ்கிப் பண்ணுறோம், FGHIJ. அதே மாதிரி தான் அடுத்ததும். இதில் வந்து ஒரு எழுத்து மட்டும்தான் இருக்குது, இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இது வந்து E அப்படிங்கிறது இது மாதிரியே தான் 2 எழுத்து ரிவர்ஸில் ஸ்கிப் பண்ணியிருக்காங்க, DC. அடுத்தது MNOP 3 லெட்டர், Q. Jக்கு வந்து 3 லெட்டர் ரிவர்ஸில்
IHGF. மறுபடியும் J அப்படின்னா 4 லெட்டர், இதில் 4 லெட்டர் தானே இருந்துச்சு. அதே மாதிரி KLMNO. அப்போது நமக்கு கொடுத்துருக்கிறது என்னது, இந்த இது கொடுத்துருக்காங்களா, இந்த இது வந்து அடுத்த இது என்ன ஆகும் அப்படின்னு பார்க்கணுன்னா இதை எழுதிடணும். இங்கே XBUFO அப்படின்னு 2 லெட்டர் ஸ்கிப் பண்ணி A. ரிவர்ஸ்லனா பிக்கு முன்னால் A இருக்கும், மறுபடியும் ரிவர்ஸ் அப்படிங்கும்போது நம்ம இசட்டை தான் எழுதணும். இசட் அதுக்கு முன்னால் எழுத்து Y. இது RST 3 எழுத்து ஸ்கிப் பண்ணிவிட்டு U. Fனா EDC 3 எழுத்து ரிவர்ஸில் ஸ்கிப் பண்ணிவிட்டு B. இப்போ O PQRS 4 எழுத்து ஸ்கிப் பண்ணிவிட்டு T. இப்போ AYUBT ஆப்ஷன் 2. வெதர் என்ற சொல்லின் கண்ணாடியில் வரும் பிம்பம், மிரர் இமேஜ் என்ன, தி மிரர் இமேஜ் ஆஃப் த வெதர் அப்படிங்கும்போது எப்பவும் மிரர் இமேஜ் அப்படிங்கும்போது இந்த லாஸ்ட் லெட்டர் ஃபஸ்ட்டில் வர மாதிரி இருக்கணும். இப்போ இந்த 2 இருக்குது. அதில் இந்த T அப்படிங்கிறது இதனுடைய வாட்டர் இமேஜ் கொடுத்துட்டாங்க, அப்போ இது தப்பு இல்லையா. அப்போது மிரர் இமேஜ் அப்படின்னா இதுதான் கரெக்டு, ஆப்ஷன் 4. அடுத்தது 32வது கொஸ்டின். பேப்பர் இஸ் ஃபார் பென், இப்போ பிளாக் போர்டு இஸ் ஃபார் சாக். பேப்பரில் பென் வச்சு எழுதுகிறோம், பிளாக் போர்டில் சாக் பீஸ் வச்சு எழுதுகிறோம். 4வது ஆப்ஷன். 33வது கொஸ்டின். 33 to 39 வந்து இந்த படத்தை பேஸ் பண்ணி தான் இருக்கும். இந்த படத்தை இதை பார்த்துட்டு நான் ஒரு கொஞ்ச நேரம் வந்து ஸ்டில் பண்ணுறேன், அதை பார்த்துட்டு இந்த படத்தை மட்டும் நோட்டில் வரைஞ்சிட்டு அதை பேஸ் பண்ணி தான் கொஸ்டின்ஸ் நீ ஆன்சர் பண்ணணும். என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, சர்க்கிள் ரெப்ரசன்ட்ஸ் அர்பன், இந்த வட்டம் அப்படிங்கிறது நகரத்தை குறிக்குது. ட்ரையாங்கிள் ரெப்ரசன்ட் போஸ்ட் கிராஜுவேட்ஸ், இந்த முக்கோணம் இருக்கு இல்லையா ட்ரையாங்கிள், அது வந்து யாரை குறிக்குது, போஸ்ட் கிராஜுவேட்ஸ் முதுநிலை பட்டதாரிகளை குறிக்குது. அதுக்கப்புறம் ஸ்கொயர் ரெப்ரசன்ட்ஸ் லைப்ரரியன்ஸ், இந்த ஸ்கொயர் வந்து லைப்ரரியன்ஸை குறிக்குது. ரெக்டாங்கிள் ரெப்ரசன்ட்ஸ் விமன், இந்த செவ்வகம் இருக்கு இல்லையா அந்த செவ்வகம் அது வந்து பெண்களை குறிக்குது. ஒரு நிமிஷம் நல்லா வெயிட் பண்ணி இதை பார்த்து மட்டும் நீங்கள் வரைஞ்சிட்டு இந்த நம்பர்ஸ் எல்லாம் கரெக்டாக எழுதிடுங்க. கரெக்டாக எழுதினா மட்டும்தான் இந்த கொஸ்டின்ஸ் 33 to 39 கொஸ்டின்ஸுக்கு உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். எல்லா எக்ஸாமுக்குமே இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக வரும், அதனால் பொறுமையாக ஆன்சர் பண்ணுங்கள். ரஃப்பாக ஒரு டயக்ராம் வரைஞ்சிருங்க. LIB அப்படிங்கிறது நூலகம், இது பெண்கள், இது நகரவாசிகள், இது முதுநிலை பட்டதாரிகள், முதுகலை பட்டதாரிகள். 33வது கொஸ்டின் இப்போ பார்ப்போம். Who among the following is a postgraduate and who is not an urban resident அப்படின்னு கேட்குறாங்க. போஸ்ட் கிராஜுவேட்னா என்னது, முக்கோணம். அர்பன் ரெசிடெண்ட் அப்படின்னா என்னது, வட்டம். அப்போ வட்டத்தில் இருக்கக்கூடாது, அதே சமயத்தில் முக்கோணத்தில் இருக்கணும். அப்படின்னா இந்த முக்கோணத்தை பார்த்துக்கணும், வட்டத்தில் இருக்கிறது நீக்கிடணும். 3 நம்பர் இருக்கா முக்கோணத்தில், 6, 13, 7ன்னு இருக்குது. வட்டத்தில் இருக்கக்கூடாது அப்படிங்கும்போது 6 விட்டுறணும், 13, 7 கூட்டி 20ன்னு போடுறோம். அடுத்தது, who among the following is a woman librarian who is neither postgraduate nor belong to urban area அப்படின்னா என்ன அப்படின்னா, உமன் என்னது, உமன் எங்கே பார்த்த, இந்த செவ்வகத்தில் இருக்கணும், சதுரத்துலேயும் இருக்கணும். லைப்ரரியன் சதுரமாக அதுலேயும் இருக்கணும். ஆனால் அர்பன் எது, வட்டம் இருக்கக்கூடாது. அப்படிங்கும்போது 15 அப்படிங்கிறது தான் ஆன்சர். நீ வந்து படத்தை பார்த்தீங்கன்னா உனக்கு தெரியும். இதை கூட நீ கொஸ்டின்ஸ் பார்த்ததையுமே ஸ்டில் பண்ணி வச்சுட்டு ஸ்டாப் பண்ணி வச்சுட்டு நீ ஆன்சர் குறிச்சிக்க. 35வது கொஸ்டின். Who among the following is a woman, urban and also librarian but not a postgraduate? போஸ்ட் கிராஜுவேட்டு மட்டும் இருக்கக்கூடாது, மற்ற 3ம் இருக்கணும், வெற்ற பகுதி. அப்போ 3மே வெற்ற பகுதி அப்படிங்கும்போது என்ன வருது, 8 அப்படிங்கிறது தான் பதில். சரியா? ஓகே.
அடுத்தது who among the following is neither a librarian nor a postgraduate but is urban but not a woman. அப்போ அர்பன் அப்படிங்கிறதுனா வட்டம் இருக்கு இல்லையா, வட்டத்தில் மட்டும் இருக்கிற மாதிரி என்ன அப்படின்னு பார்க்கும், வட்டத்தில் மட்டும் இருக்கிற மாதிரி ஒரு நம்பர், வேறு எதுலேயுமே இருக்கக்கூடாது, அந்த மாதிரி நம்பர் அப்படின்னு பார்க்கும்போது ஆப்ஷன் 2 அப்படிங்கிறது தான் ஆன்சர். அடுத்தது who among the following is only a librarian but not a woman, nor urban resident but not a postgraduate. அப்படிங்கும்போது இது என்னது, இது ஒன்லி சதுரத்தில் மட்டும்தான் இருக்கணும், வேறு எதுலேயுமே இருக்கக்கூடாது. நாட்னு வருதா, நார் அர்பன், நாட் ஏ உமன், நாட் போஸ்ட் கிராஜுவேட். அப்போ இந்த 3 வடிவங்களையும் வேண்டாம், சதுரத்தில் மட்டும் இருக்கணும். அப்படிங்கும்போது ஆப்ஷன் 9 அப்படிங்கிறது தான் ஆன்சர். அடுத்தது 38வது கொஸ்டின், who among the following is a man, urban resident and also a librarian. அப்படிங்கும்போது மேன் கொடுத்துட்டாங்க. அப்போது இந்த செவ்வகத்தில் இருக்கிறது எல்லாமே பெண்கள் இல்லையா, அப்போ மேன் கொடுத்ததுனால செவ்வகத்தில் இருக்கக்கூடாது, ஆனால் வட்டத்தில் இருக்கலாம். லைப்ரரி என்னது, சதுரத்தில் இருக்கலாம். அப்போ இது ரெண்டும் எங்கே வெட்டுது அப்படின்னு பார்க்கும்போது 12 அப்படிங்கிறது தான் ஆன்சர். அடுத்தது 39வது கொஸ்டின், who among the following is a postgraduate woman who comes from urban area. அப்போ போஸ்ட் கிராஜுவேட் அப்படின்னா முக்கோணத்தில் இருக்கணும், அர்பன் ஏரியா அப்படின்னா வட்டத்தில் இருக்கணும். அப்போ இது ரெண்டுலேயும் இருக்கணும். அப்படிங்கும்போது ஆன்சர் 6, 1வது ஆப்ஷன். அடுத்தது 40வது கொஸ்டின், 351 351 means students like maths. 197 அப்படி தான் இருக்குது. 197 means we are students and 748 means they are parents. The digit for V அப்படின்னா நீ என்ன பண்ணிக்கணும்னா ஃபஸ்ட்டு இப்படி எழுதிக்கணும், ஸ்டூடெண்ட் லைக் மேக்ஸ் அப்படின்னு போட்டுட்டு 351 அப்படின்னு எழுதிக்கணும். we are students அப்படின்னு எழுதிட்டு 197 எழுதிக்கணும். இது ரெண்டுலேயும் காமனாக என்ன இருக்குது, 1 இருக்கா, அப்போ அதை கேன்சல் பண்ணிக்க. சரியா, அப்போ இதில் என்ன, இதுவும் ஸ்டூடெண்ட்டுன்னு அர்த்தம். இப்போ இதுலேயும் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்குது, அப்போ 1 தான் ஸ்டூடெண்ட் குறிக்குது. நெக்ஸ்ட்டு தே ஆர் பேரண்ட்ஸ்னு எழுதிட்டு 748 எழுதிடுறியா, அப்போது இதில் ரெண்டுலேயும் எது காமனாக இருக்குது, 7 காமனாக இருக்குது. அப்போ 7 தான் R. அப்போது இந்த என்ன கேட்குறாங்கன்னா V அப்படிங்கிறதுக்கு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ ரெண்டுமே கேன்சல் ஆகிடுச்சா, இப்போ 9 மட்டும்தான் இருக்குது. அப்போ 3வது ஆப்ஷன் 3 அப்படிங்கிறது தான் ஆன்சர். 3வது ஆப்ஷன் 9 அப்படிங்கிறது தான் ஆன்சர். அடுத்தது 41, பிரதர் என்பது 86, ஃபாதர் என்பது 58, சிஸ்டர் என்பது 90 எனில் மதர் இஸ் அப்படின்னு கேட்குறாங்க. பிரதர் அப்படிங்கிறத எழுதிட்டு அதுக்குரிய நம்பர்ஸை எழுதிட்டு வர்றேன். பிக்கு 2, ஆருக்கு 18, ஓக்கு 15, டிக்கு 20, ஹெச்சுக்கு 8, ஈக்கு 5, ஆருக்கு 18. எல்லா நம்பர்ஸையும் கூப்பிட்டு என்ன வருது, 86. அப்படின்னா என்ன கேட்குறாங்கன்னா மதருக்கு கேட்குறாங்க. மதர் எம்முக்கு 13, ஓக்கு 15, டிக்கு 20, ஹெச்சுக்கு 8, ஈக்கு 5, ஆருக்கு 18. அப்போ எல்லாத்தையும் கூட்டினா எவ்வளோ வருது, 79, 3வது ஆப்ஷன். அடுத்தது 42வது கொஸ்டின், ஒரு மாதத்தின் 5வது நாள் புதன்கிழமைக்கு 4 நாட்கள் முந்தைய நாள் எனில் மாதத்தின் 28வது நாள் எந்த நாளாக அமையும். இங்கிலீஷ்னு பார்த்தோம், இஃப் 5th day of a month is 4 days earlier than Wednesday, what day will it be on 28th day of the month அப்படின்னு கேட்குறாங்க. அப்படின்னா 5th day அப்படிங்கிறது புதன்கிழமைக்கு 4 நாள் முந்தைய நாள் அப்படிங்கும்போது என்ன வரும், சனிக்கிழமை வரும். இப்போ 28வது நாள் அப்படின்ட்டு 28லேருந்து நம்ம என்ன அந்த 5 மைனஸ் பண்ணி 23ன்னு போட்டுறோம். 23ன்னு போட்டுக்க. அப்புறம் எத்தனை நாட்கள், எத்தனாவது நாள், எந்த நாள் அப்படிங்கிறது, எந்த கிழமை அப்படிங்கிறதுனா ஒரு வாரத்துக்கு எவ்வளோ நாட்கள், 7 நாட்கள் இல்லையா. அப்போ 7ஆல் வகுத்துட்டு ரிமைண்டர் என்ன வரும், மீதி 2 வரும். அப்போ சனிக்கிழமையோட, சனிக்கிழமை நீங்கள் போட்டிருக்கோமா, அந்த சனிக்கிழமையோடு என்ன கூட்டிக்கிறேன்னா 2ன்னு கூட்டிக்கிறேன். அப்போ ஞாயிறு திங்கள் 2வது ஆப்ஷன். அடுத்தது 43வது கொஸ்டின், பின்வருவனவற்றிற்கு அடுத்ததாக வரும் படத்தினை காண்க. சரியா, இது என்ன அப்படின்னா
இது வந்து என்ன ஆகுது, நெக்ஸ்ட்டு இங்கே போகுதா, அடுத்தது இது இங்கே போயிடுது, அடுத்தது இது இந்த அதுக்கு அடுத்தது இது அடுத்த இந்த ஸ்டேஜ் போகுது. ஓகேயா, அடுத்தது நெக்ஸ்ட்டு இது எந்த ஸ்டேஜ் போகும் அப்படிங்கும்போது இந்த முக்கோணம் இங்கே வந்திருக்கும். செகண்ட் ஆப்ஷன். ஒவ்வொரு ஸ்டேஜாக இது வந்து 3 இதாக இருக்குது. அடுத்து ஃபஸ்ட்டு வந்து இது ப்ளஸ் வந்து இங்கே வந்திருக்கா, இங்கே வந்திருக்கு இல்லையா. அடுத்தது இதை விடல இது மூவ் ஆகுது, இது அடுத்த ஸ்டேஜுக்கு மூவ் ஆகுது. அப்புறம் தான் என்ன ஆகுது, சென்டரில் இருக்கிற இந்த ஸ்கொயர் வந்து மூவ் ஆகிருக்கு. ஓகேயா, அடுத்தது இது என்ன ஆகும், இந்த முக்கோணம் தான் மூவ் ஆகிருக்கும். ஓகே, அடுத்தது செகண்ட் ஆப்ஷன். அடுத்தது 44வது கொஸ்டின். தி நெக்ஸ்ட் ஃபிகர் இன் த ஃபாலோயிங் சீக்வென்ஸ் ஆஃப் ஃபிகர்ஸ் இஸ். இப்போது இதில் என்னென்னா இந்த இது வந்து ஆன்டி கிளாக் வைஸ் இப்படி நகருது, இது வந்து கிளாக் வைஸ். சரியா, கிளாக் வைஸாக வர்றது வந்து இன்னர் உள்ளே வந்துடும். இந்த பிக்சரை பார்த்தா உனக்கு தெரியும். இது ஆன்டி கிளாக் வைஸ் வருதா, இந்த முக்கோணம் வந்து வெளியே வந்துடும். இது வந்து இந்த சர்க்கிள் வந்து உள்ளே வந்துடும். அதே மாதிரி தான் இந்த இது வந்து என்ன ஆகும் அப்படின்னா, இது என்னது ஆன்டி கிளாக் வைஸ் போகுதா, அதனால் இது வெளில வந்துடும், இந்த கட்டம் வந்து உள்ளே வந்துடும். அந்த மாதிரி போகும்போது இது என்னது, இந்த இது வந்து எப்படி ஆகும், இது வந்து என்னது ராம்பஸ், சாய் சதுரம். சாய் சதுரம் வந்து என்ன ஆகும், வெளியில் வந்துடும். சாய் சதுரம் வெளியில் வர மாதிரியும் இந்த முக்கோணம் இது ஆன்டி கிளாக் வைஸ் போகுது, இது கிளாக் வைஸ் வருது, இந்த முக்கோணம் உள்ளே வந்துடுது. அப்போ 4வது ஆப்ஷன். அடுத்தது தி நெக்ஸ்ட் ஃபிகர் இன் தி ஃபாலோயிங் சீக்வென்ஸ் ஆஃப் ஃபிகர்ஸ் இஸ். இப்போ என்னென்னா இதை பார்த்தா தெரியும் உனக்கு, இது ரெண்டும் எக்ஸ்சேஞ்ச் ஆகுது. இந்த ஸ்டார் வந்து இங்கேயும் ப்ளஸ்ஸு இங்கேயும் போகுது. இந்த இதில் பார்த்தீங்கன்னா தெரியும். அடுத்த இதில் என்னென்னா ஒன்றை விட்டு ஒன்று ஆல்டர்னேட்டா. இங்கே பேர் இது ஆல்டர்னேட்டாக ஒன்று விட்டு ஒன்று வந்து நம்ம என்ன ஆகுதுன்னா எக்ஸ்சேஞ்ச் ஆகுது. இங்கே பார் ப்ளஸ் இருக்கிற இடம் பெருக்கல் வந்துருச்சா, கூட்டல் வந்த இடம் அங்கே வந்துருச்சு. இது அடுத்தது. அப்புறம் மறுபடியும் என்ன ஆகும் அப்படின்னா இந்த ரெண்டும் தான் எக்ஸ்சேஞ்ச் ஆகும். முதல்ல பக்கத்தில் இருக்கிறது ஒன்று, இது வந்து ஒன்றை விட்டு ஒன்று, அதாவது ஆல்டர்னேட்டாக இருக்கிறது. நெக்ஸ்ட்டு மறுபடியும் பக்கத்தில் வருது ஆகும். இந்த சிம்பிள் வந்து ஈக்குவல் சிம்பிளாக இது வந்து இங்கே வந்துடும், இந்த பெருக்கல் சிம்பிள் இங்கே போயிடும். இப்போ அடுத்தது மறுபடியும் என்ன பண்ணுவேன், இது ரெண்டும் தான் எக்ஸ்சேஞ்ச் ஆகும் இல்லையா. இது ரெண்டும் எக்ஸ்சேஞ்ச் ஆகும் அப்படிங்கும்போது ஆப்ஷன் 3. சரியா, இந்த ரெண்டும் இது ஒன்றை விட்டு ஒன்று, இந்த ஒன்றை விட்டு ஒன்று அப்படிங்கும்போது ஆப்ஷன் என்ன வரும், இந்த இது இருக்கிற இந்த ஸ்டார் வந்து இங்கே வந்துடும், இந்த சிம்பிள் இந்த ஈக்குவல் சிம்பிள் வந்து இங்கே போயிடும். அப்போ 3வது ஆப்ஷன். சரியா, இங்கே ஒரே ஒரு இதை மட்டும்தான் எக்ஸ்சேஞ்ச் ஆகுது, இதை ஒன்றை விட்டு ஒன்று வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆகுது, மறுபடியும் ஒன்றை விட்டு ஒன்று, அப்போது ஒன்றை விட்டு அடுத்தது ஆல்டர்னேட் தான் இது. சரியா, இந்த இது ஸ்டார் சிம்பிள் இங்கேயும் சமம் சிம்பிள் வந்து இங்கேயும் வரணும். 3வது ஆப்ஷன். ஓகே, அடுத்தது 46வது கொஸ்டின். இது என்னென்னா கிளாக் வைஸாக போகுது, வேறு ஒன்றும் இல்லை. இந்த ஸ்கொயர் இருக்கு இல்லையா, இந்த ரெக்டாங்கிள் வந்து இங்கே போயிடுது. இந்த பிக்சரில் பாரு, இந்த இது வந்து இங்கே போயிடுதா. அடுத்தது இந்த சர்க்கிள் இங்கே வந்துடுது. நெக்ஸ்ட்டு ட்ரையாங்கிள் இங்கே வந்துட்டு இது வந்து ஒரு டார்க் ட்ரையாங்கிள் ஒன்று, பிளாக் ட்ரையாங்கிள் ஒன்று எக்ஸ்ட்ராவாக வந்துருக்கு. நெக்ஸ்ட்டு ஸ்டேஜ் என்ன பண்ணுற, அடுத்தது மறுபடியும் கிளாக் வைஸாக போயிடுது. இது வந்து இங்கே போயிடுமா, இங்கே போயிருக்கா. அடுத்தது இந்த ரெக்டாங்கிள் இங்கே வந்துடும். அடுத்தது இந்த சர்க்கிள் வந்து இதோட ஒட்டிக்கும். சரியா, அடுத்தது நெக்ஸ்ட்டு மறுபடியும் இந்த சர்க்கிள் இங்கே போயிடுதா. அதுக்கப்புறம் இந்த டார்க் ட்ரையாங்கிள் இங்கே வந்துடுது. மறுபடியும் இந்த ரெக்டாங்கிள் வந்து அதோட ஒட்டிக்குது. அப்போ நெக்ஸ்ட்டு ஸ்டேஜ் என்னவாக இருக்கும் அப்படின்னா, மறுபடியும் இது வந்து மேலே போயிடுதா. மேலே போயிட்டு இங்கே இருந்த ஒரு
ட்ரையாங்கிள் இருக்கு இல்லையா, ட்ரையாங்கிள் இங்கே வந்துடும். அப்போ செகண்ட் ஆப்ஷன். அடுத்து 47. இது என்ன பார்த்தேன்னா உனக்கு எப்படி இருக்குன்னா, இதனுடைய மிரர் இமேஜாக இருக்கா, இதனுடைய எல் மாதிரி இருக்குது, இதனுடைய மிரர் இமேஜாக இருக்குது. என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா இந்த ஏரோ மார்க் மட்டும் மாறி இருக்குது. அதுக்கப்புறம் இதனுடைய வாட்டர் இமேஜ் பற்றியா, இது எப்படி இருக்குது, இதனுடைய வாட்டர் இமேஜ். அப்போ மறுபடியும் இதனுடைய மிரர் இமேஜ். இது ஒன்றும் சேஞ்சு அப்படின்னா இந்த ஏரோ மார்க் மட்டும்தான் இப்படி இருக்கிறது இப்படி ஆயிருக்கு இல்லையா. அப்போ மிரர் இமேஜ், அப்புறம் வாட்டர் இமேஜ், மறுபடியும் மிரர் இமேஜ், மறுபடியும் வாட்டர் இமேஜ் அப்படின்னா என்ன ஆகும், இதுதான் வரும் இல்லையா. ஆப்ஷன் 2. ஓகே. அடுத்தது 48. Find out the word that cannot be formed by using the letters in the word erythroblast. எரித்ரோபிளாஸ்ட் என்கிற வார்த்தையில் உள்ள எழுத்துக்களை கொண்டு உருவாக்க முடியாத சொல் அப்படின்னா இந்த ஆப்ஷனில் பார்க்கணும். இதில் இல்லாத ஒரு எழுத்து இதில் இருந்தால் கூட அதிலேருந்து உருவாக்க முடியாது இல்லையா. இப்போ பிளாஸ்ட் அப்படின்னா அப்படியே இருக்குது, தியரி அப்படிங்கிறது எல்லாமே அப்படியே இருக்குது, ரோஸ்ட் அப்படிங்கிறது எல்லா எழுத்துக்களுமே இருக்குது சரியா. இப்போ ப்ளேம் அப்படிங்கிறதுல எம் அப்படிங்கிற எழுத்து இதில் இருக்கா, இல்லை. அப்போது ப்ளேம் அப்படிங்கிற வேர்டை மட்டும்தான் எரித்ரோபிளாஸ்ட் அப்படிங்கிற வார்த்தையிலேருந்து உருவாக்க முடியாது. ஆப்ஷன் 2. அதே மாதிரி ஃப்ரம் தி 4 alternatives only one differs from the remaining 3 identity. 3லிருந்து வேறுபட்டது எது, கீழ்காணும் தொகுப்பில் உள்ளவற்றில் வித்தியாசமாக உள்ளது எது. ஏரிஸ், வைரஸ், அக்வேரியஸ், ஸ்பீஷிஸ். இந்த ராசி பலன்கள் சொல்லும்போது இது எல்லாமே அதில் வர்ற வார்த்தை. ஆங்கிலத்தில் இருக்கிற ராசிகள் 12 ராசிகள்னு சொல்லுவோம் இல்லையா, அதில் அக்வேரியஸ், ஏரிஸ், ஸ்பீஷிஸ் எல்லாம் வரும். ஆனால் வைரஸ் அப்படிங்கிறது டிஃப்ரெண்ட். செகண்ட் ஆப்ஷன். அடுத்தது சூஸ் தி கரெக்ட் ஆன்சர் ஃப்ரம் தி டேர்ம் மார்க்டு பை தி சிம்பிள் கொஸ்டின் மார்க். வினா குறியிட்ட இடத்தில் வர வேண்டிய எழுத்து எண்கோவை எது அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ P3. இப்போ இந்த 3ஐயும் பாரு, 3, 9, 12, 15. அப்போ கண்டிப்பாக இங்கே 6 தான் இருக்க முடியும். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிவர்ஸில் வருது. DEFG, HIயை ஸ்கிப் பண்ணிவிட்டு J வருது, அதுக்கப்புறம் KL ஸ்கிப் பண்ணிவிட்டு M. அப்போ M6 அப்படிங்கிறது தான் செகண்ட் ஆப்ஷன் தான் இதனுடைய ஆன்சர். இத்துடன் இந்த வீடியோ நிறைவு பெறுகிறது. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். குட் பை.